அண்மை செய்தி. தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்கும் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்று வருகின்றனர். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற 233 எம்எல்ஏக்கள் இன்று பதவியேற்கின்றனர். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் தற்காலிக சட்டப்பேரவை தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள கருப்பையா எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். எம்எல்ஏக்களுக்கு தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சற்று முன் தொடங்கியது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணை சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நாளை காலை நடைபெறும் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்கும் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சற்று முன் தொடங்கியது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற 233 எம்எல்ஏக்கள் இன்று பதவியேற்றுக் கொள்கின்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் தற்காலிக சட்டப்பேரவை தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள கருப்பையா புதிய எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தொடங்கியது தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர். எம்எல்ஏக்களுக்கு தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேற்று பதவியேற்றுக் கொண்ட நிலையில் இன்று கூடியது சட்டப்பேரவை கூட்டத்தொடர். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சற்று முன் தொடங்கியது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணை சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நாளை காலை நடைபெறும் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் உள்ளிட்டோரும் பதவியேற்பு செய்து கொண்டுள்ளனர்.